எப்படா இந்த 1.5 மாசம் லீவ் விடுவாங்கன்னு பார்த்தேன். எதுக்குன்னா இந்த கட்டிங் ஸ்கூலுக்கு போனா அப்படி வெட்டக்கூடாது இப்படி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லீவுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லீவ் வந்ததும் அப்படி முடி வெட்டிக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி முடி வெட்டினது ஒரு குத்தமாங்க. இந்த கட்டிங்கை பார்த்ததும் எங்க அம்மா பத்திரகாளியா மாறிட்டாங்க. அவங்க பத்திரகாளியா மாறினது மட்டும் இல்லாம அவங்க பேசி பேசி அவங்களுக்கு வாய் வலிச்சுதோ இல்லையோ எனக்கு காது வந்து ரத்தம் வந்துருச்சுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி முடி கட் பண்ணது ஒரு தப்பாங்க. எனக்கே இந்த நிலமனா கட் பண்ணி விட்டு எங்க அப்பாக்கு என்ன நிலைமையா இருக்கும். இந்த லீவ்ல மட்டும் தாங்க என் கட்டிங் இப்படி இருக்கும். ஸ்கூல் போகும்போது அடக்கடக்கமான நல்ல பையனா போயிடுவேன். என் கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யாரையும் நீ திட்டாதீங்க. ஸ்கூல் டைமில் தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா சம்மர் டைமில் வெயில் கொளுத்துன்னு நம்மளை போட்டு தாக்கிருச்சு. எங்கள் அம்மா வேறு டென்ஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு எதாவது செஞ்சு தரலான்னு தான் நான் இது ரெடி பண்ணிட்டுருக்கேன். தர்பூசணி பழம் சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த பழத்தை வச்சு நான் ஒரு பேன் போட்டுட்டேன். முழு தர்பூசணியை 2ஆக கட் பண்ணி அதை ஒரு பாகத்தை எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா குழம்புக்குன்ற கரண்டி வச்சுருந்தாங்க. அந்த கரண்டியை எடுத்து தர்பூசணி அழகழகாக நோண்டி எடுத்து வச்சுட்டேன். அந்த நோண்டின பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு சக்கரை போட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டேன். அடிச்சு ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். விதையோடு ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன விதையோடு முழுங்கிட்டா வயிற்றுக்குள்ள மரம் முளைச்சிருமாமே. இப்படியே சொல்லி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல என்னை பயமுறுத்திட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சொல்லியிருக்காங்களா? ரெடி பண்ண ஜூஸை ஐஸ் மோல்டில் ஊற்றி மூடி போட்டு ஃப்ரீசரில் இது ரெடி ஆகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகுமாங்க. 8 மணி நேரம் யாருங்க பொறுமையா இருக்கிறது? வச்ச உடனே ஐஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. மிச்சம் இருந்த பழத்தை ஜூஸ் போட்டு ஐஸ் போட்டு ஜில்லுன்னு குடிச்சிட்டேன். இப்படி குழுன்னு இருந்துச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏதோ எடுத்துக்கிட்டே இருக்கணுமாங்க, இல்லைன்னா அம்மா போட்டுருமா. அடிக்கிற வெயிலுக்கு எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள பெட்டு போட்டு படுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ் எங்க வீட்டுல இல்லையே. வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லையே ராஜா, எப்படி ஐஸ் போடுறீங்கன்னு கேப்பீங்க. இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா என்ன? எந்தெந்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதோ அது எல்லாம் நம்ம வீடு. இந்த 2 டம்ளரில் பெரிய டம்ளர் எதுவோ அதுதான் எங்கள் தங்கச்சிக்கு. ஆள் இருக்கிறது என்னமோ சின்னதான், ஆனால் எந்த பொருள் கொடுத்தாலும் பெருசாக தான் கொடுக்கணுமா. அந்த 8 மணி நேரம் கேப்புக்குள்ளே ஒரு ஜூஸ் குடிச்சாச்சு. அடுத்த 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஊற்றி வச்ச ஜூஸ் அழகாக ஐஸாக மாதிரி வந்துடும். அதுலேயும் முன்னே எங்கள் பாப்பாவுக்கு தான் கொடுக்கணுமாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் என்னை உங்கள் வீட்டு பிள்ளைகளை நினச்சி எனக்கு சப்ஸ்கிரைப்